இந்தியாவில் கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 கம்பெனிஸ்க்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் அதில் டாப் 500 கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிஃப்டி 500 அப்படின்வாங்க. அதாவது முதல் 100 கம்பெனியை இந்த எல்லாம் எந்த வச்சு ஆர்டர் பேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கம்பெனிஸோட வேல்யூவேஷன் வச்சு மார்க்கெட் கேப் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ஒரு 10 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னா அது அப்புறம் 9 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி இந்த 7.5 லட்சம் இந்த மாதிரி மார்க்கெட் வேல்யூ வச்சு இதை ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டாப் 100 கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 150 கம்பெனிஸ் அது பார்த்தா வந்து மிட் கேப், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 250 கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப். ஸோ ஓவராலாக பார்த்தா 100, 150, 250 ஸோ ஒரு 500 கம்பெனிஸ் நமக்கு வரும். இதை நிஃப்டி 500 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நிஃப்டி 500லேருந்து நிஃப்டி 300 அந்த 300 கம்பெனி டாப் 300 கம்பெனிஸை வச்சு ஒரு இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பேர் நிஃப்டி ஆல்ஃபா 50. என்னென்னா இந்த 300 கம்பெனி நம்ம இந்த 300 கம்பெனி பார்க்கும்போது அது லார்ஜ் மிட் ஸ்மால் கேப்னு மூணு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸும் வந்துட போகுது, செக்டார்ஸும். ஸோ இப்போ இது பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஹை ஆல்ஃபா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸை வச்சு ஒரு இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணி நிஃப்டியை காட்டிலும் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மடங்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு இண்டெக்ஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம். நான் இங்கே வந்து தம்ப்நெயில், இங்கே ஐ கார்டு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல மியூச்சுவல் ஃபண்டு. அதை வந்து தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக நம்ம டிஸ்க்ளைமர் தான், செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது. ஸ்டில் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்னது நீங்கள் சஜஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன இந்த வீடியோவில் இருக்க போகுதுன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிமிலரான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் நான் வந்து ரீசெண்ட் டைமில் கோத்ரூ பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது வீடியோவும் பேசிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த ஃபண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மொமெண்டம் ஃபண்ட். அண்ட் அந்த மொமெண்டம் ஃபண்ட்லேயே சில ஃபண்ட்ஸ் இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப கிளாரிட்டியாக டீட்டெயிலாக நம்ம போய் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக வீடியோக்குள்ளே போயிடலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, நம்ம பார்க்கக்கூடிய 2 ஃபண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று நிஃப்டி 200 மொமெண்டம் 30, இன்னொரு ஃபண்டு நிஃப்டி 500 மொமெண்டம் 50. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 500 கம்பெனிஸ் வந்து நிஃப்டி வந்து வச்சிருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம வந்து லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். 500 தாண்டி போகும்பொழுது அது வந்து இந்த மைக்ரோ கேப், பெனி கேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த 500 கம்பெனியில் இந்த டாப் 200 கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த நிஃப்டி 200 இதுதான் சொல்கிறாங்க. இந்த 200 அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸாக இதில் நமக்கு வந்து லார்ஜ் கேப்பும் நமக்கு மிட் கேப்பும் வந்துடுது. ஸோ இந்த நிஃப்டி 200 கம்பெனிஸை எடுத்து இவங்க இப்போ நான் இந்த டிஃப்ரென்ஸாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ நிஃப்டி இந்த 200 கம்பெனிஸ் எடுத்து அதில் வந்து டாப் 30 கம்பெனிஸ் எந்த கம்பெனிக்கு அதிக மொமெண்டம் இருக்கோ அந்த கம்பெனிஸை கொண்டு போய் வச்சு அதை ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. மொமெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டிசிஎஸ் கம்பெனி இருக்குது. அந்த டிசிஎஸ் கம்பெனி வந்து ரொம்ப வருஷமாக ஒரு 2-3 வருஷமாக அப்படியே சைட் வேஸ்லேயே போயிட்டுருக்கு. ரொம்ப பெரிய ஏறவும் மாட்டேங்குது, இறங்கவும் மாட்டேங்குது. ஸோ சைட் வேஸ்லேயே போய் திடீர்னு ஒரு நல்ல நியூஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டோ ஏதோ ஒரு மார்க்கெட் கண்டிஷன், அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக படபடன்னு இப்படி ஏற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்றம் குடுகுடு ரொம்ப வேகமாக இருந்துப்பேன். இதுதான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் 200 கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் கடந்த 6 மாதத்தில் எந்தெந்த கம்பெனிஸ் நல்ல மொமெண்டம் இப்படி வேகமாக கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அதை மொமெண்டம் ஸ்கோராக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. மொமெண்டம் ஸ்கோரை வச்சு எந்த கம்பெனிஸ்க்கு அதிக மொமெண்டம் ஸ்கோர் இருக்கோ 30 கம்பெனிஸை வச்சு ஒரு இண்டெக்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. இதே விஷயம் தான் இந்த நிஃப்டி 500 மொமெண்டம் 50 அப்படிங்கிறது. இதில் 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி எடுக்கும்பொழுது இந்த நிஃப்டி 500 அப்படின்னு போனால் நமக்கு வந்து லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு ப்ளஸ் ஸ்மால் கேப் இதுவும் நமக்கு அது இந்த இண்டெக்ஸில் வந்துடும். ஸோ இந்த 500 எடுத்துகிட்டு இந்த 500 கம்பெனியில் எந்த கம்பெனிக்கு மொமெண்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணாங்க. அப்படி மொமெண்டம் அதிகமாக இருக்கும்போது டாப் 50 கம்பெனிஸ் எடுத்துக்கிறாங்க. இங்கே டாப் 30, இங்கே 50 கம்பெனிஸ் எடுத்து அதை ஒரு இண்டெக்ஸாக ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு இண்டெக்ஸ், இதுவும் ஒரு இண்டெக்ஸ். இது ரெண்டும் இண்டெக்ஸ் ஃபண்டு மட்டும்தான். இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது. அதாவது ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து எனக்கு எந்த கம்பெனி நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்த கம்பெனி எடுத்து போட்டுக்கிறேன், இதில் போட்டுக்கிறேன் அப்பெல்லாம் போட முடியாது. பிகாஸ் இந்த எந்த ஃபண்டு வந்து எந்த கம்பெனிஸ் அதிக மொமெண்டம் ஸ்கோர் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து செபி சைடில் அவங்க முடிவு பண்ணி அவங்க உருவாக்குற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு இது. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட், நார்மல் ஃபண்ட்ஸ் யார் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை அவங்க பண்ணிடுறாங்க. அண்ட் இதுதான் பேசிக். இப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதை எதை வச்சு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த எந்தெந்த வச்சுலாம் இந்த கம்பெனிஸ் உள்ளே போடுறாங்க அப்படின்னு பார்த்தா மொமெண்டம் ஸ்கோர் மட்டும் வச்சு நம்ம உள்ளே போட்டுற மாட்டாங்க. கடந்த ஒரு வருஷம் ஹிஸ்ட்ரியில் அந்த கம்பெனி வந்து லிஸ்டடாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும் ஒரு விஷயம். இன்னொன்று
இதை எவ்ரி 6 மந்த் எவ்ரி 1 இயர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த கம்பெனி எடுத்துக்கிறோம், ஒரு 200ல் டாப் 30 கம்பெனிஸ் மொமெண்டம் 30 கம்பெனியை உள்ளே வச்சிடறாங்க. வச்சுட்டு இப்போ அதை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா கிடையாது. எவ்ரி 6 மந்த்துக்கு வந்து இதை வந்து வேலிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ எவ்ரி ஜூன் அண்ட் டிசம்பருக்கு இதை பண்ணுவாங்க. இப்போ ஜூன் மாதம் பார்க்குறாங்க, கடந்த 6 மாதத்தில் இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கம்பெனிஸை இந்த மொமெண்டமில் வச்சிடறாங்க. அடுத்து வந்து இப்போ டிசம்பர் மாதம் வரும்பொழுது அந்த 30 கம்பெனியில் ஒரு 10 கம்பெனி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல கடந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 6 மந்த். அப்படின்னா அந்த 10 கம்பெனி எடுத்து வெளில வச்சுட்டு அந்த மீதி இருக்க அந்த 10 கம்பெனி ரீப்ளேஸ் பண்ணல, மற்ற எந்த கம்பெனிஸ் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்ததுன்னு பார்த்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி அந்த 30 கம்பெனிஸ் எப்போவுமே நல்ல மொமெண்டம் கொடுத்த கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இருக்கும். இல்லாதது அப்படின்னா அதை எடுத்துருவாங்க. இன்னொன்று அந்த நிஃப்டி 200 கம்பெனியை விட்டு வெளியில் போயிடுச்சு, மார்க்கெட் கேப் வச்சு அது வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அதையும் வந்து இந்த இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துருவாங்க. ஏன்னா பேசிக் க்ரைட்டீரியா வச்சு தான் அவங்க வந்து அந்த நிஃப்டி அந்த 2 இண்டெக்ஸையும் வந்து ஃப்ரேமே பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டி 200 மொமெண்டம் 30 வருது அண்ட் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 அதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மொமெண்டம் இதை பார்க்குறோம் அப்படின்னா இது சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு நிஃப்டி 200 மொமெண்டம் 30 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த என்எஸ்சியோட வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்கே வந்து உங்களுக்கு ஃபேக்ட் ஷீட்டு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இப்போ இங்கே இதில் வந்து இந்த ஃபேக்ட் ஷீட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகும். இப்போ இதில் போகும்போது இதை பற்றி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் இந்த இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 18.38% கொடுத்துருக்கு. ஸோ டோட்டலாக ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ டிவிடெண்ட்டும் இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்கும். கிட்டத்தட்ட 1.25% வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தா உங்களுக்கு CAGRல டோட்டல் ரிட்டர்னாக உங்களுக்கு 19.56% உங்களுக்கு இதில் டோட்டல் ரிட்டர்ன்ஸும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் எப்போ அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் பயங்கரமாக விழுந்ததுக்கப்புறம். இப்போ உங்களுக்கு லார்ஜ் மிட் ஸ்மால் கேப் பார்த்தா நியர்லி வந்து உங்களுக்கு 15லேருந்து 20-25%, 23-25% இருக்கும் மார்க்கெட் விழுந்திருக்கு. அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஆன் லாங் டைம் பார்க்கப்படுது உங்களுக்கு நியர்லி 19% அளவுக்கு உங்களுக்கு CAGRல வளர்ந்துருக்கு. இப்போ மார்க்கெட் ஹையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக 25-30% லெவலுக்கு CAGRல இது வளர்ந்துட்டு இருக்கும். இப்போ இது வந்து நிஃப்டி 200. இப்போ இதே நம்ம நிஃப்டி 500 மொமெண்டம் அதோட ஃபேக்ட் ஷீட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்கு எது நமக்கு வந்து பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதே 5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸில் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏன்னா ஸ்மால் கேப்லாம் அதிகமாக வரும். சில கம்பெனிஸ் இவங்க அந்த மொமெண்டம் எடுக்கும்போது வந்து பல கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்காம இருக்கும். ஸோ அதனால் பார்த்தா இதில் டிவிடெண்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஓவரால் டோட்டல் ரிட்டர்ன் பார்க்கும்போது இது 24% ஆன் லாங் ரன் கடந்த 5 வருஷத்தில். அண்ட் இது பார்த்தா 19%. ஸோ ஏன் இது நிஃப்டி 500 வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல அதிகமாக நியர்லி 5% CAGRல வளருது, எக்ஸ்ட்ரா வளருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் இது ஒரு 4 வருஷத்துக்கு வந்து ஒரு டபுள் ஆகுது, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு ஒரு டபுள் ஆகுது அப்படின்னா இது வந்து 3 வருஷத்தில் உங்களோட பணம் டபுள் ஆகிட்டே இருக்கும். லைக் ஒரு லட்சங்கிறது 2 லட்சம் ஆகும் 3 வருஷத்தில், அதுக்கடுத்து 2ங்கிறது 4 ஆகும், அப்புறம் 8 ஆகும், 16 ஆகும், இந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகும் எவ்ரி 3 இயர்ஸ். இந்த மாதிரி 24 லெவலில் உங்களுக்கு கேகர்ல CAGRல காம்பவுண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி 500 ஏன் இது நல்லா கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இதில் நமக்கு ஸ்மால் கேப்பும் உள்ளே வந்திருக்கு. கரெக்டுங்களா? இது நிஃப்டி 200ல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் மட்டும் தான் வந்திருக்கும். இதில் 500ல் பார்த்தா லார்ஜ் மிட் ஸ்மால் கேப்பும் உள்ளே வந்திருக்கும். அதில் 50 எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த மொமெண்டம்ல 50 ஸ்மால் கேப்ஸும் அதில் இருக்கக்கூடிய ஸ்மால் கம்பெனிஸும் வராமையாக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை தவிர்த்து வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த லான்ச் டேட், இந்த ஃபண்டை எப்போ லான்ச் பண்ணாங்க, அப்புறம் இதோட பேஸ் வேல்யூ வந்து 1000 ஆரம்பிச்சு இதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வந்து ரீபேலன்ஸ் வந்து எவ்ரி செமி ஆனுவல், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டிங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இதோட பேலன்சிங் அந்த கான்ஸ்டியூவன்ட் பண்ணுறதுலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தெரியும். அப்புறம் என்னென்ன செக்டார்ஸ் இதில் இருக்குது, அப்புறம் என்னென்ன டாப் கம்பெனிஸ் அதிக அலோகேஷன்ஸ்க்கு எப்படிலாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இந்த அலோகேஷன்ஸ் எதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட், அதோட மார்க்கெட் வேல்யூ, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் வேல்யூவையும் அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் ஸ்கோரையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100% ஒரு கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 70% ஓனர் கிட்ட இருக்குது, அதாவது அது ப்ரொமோட்டர் அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மீதி 30% தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். அது மட்டும் தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் நம்ம வாங்கி விற்க முடியாது. 70% ஓனர் கிட்ட தான் இருக்கும். அது 30% இருக்கக்கூடிய ஷேர்ஸையும் இன்டூ அதோட மொமெண்டம் ஸ்கோர் இதை வச்சு ஒரு பண்ணி இதில் வச்சு தான் அவங்க கேட்டகரி பண்ணுறாங்க. எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பேசிக் லெவலில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஃபேக்ட் ஷீட் கிடைக்கும். இதெல்லாம் இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு எந்த கம்பெனி வந்து அதிகமாக போக பண்ணிட்டு இருக்காங்க, அதில் டாப் கெயின் டாப் லிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த செக்டாருக்கு வந்து ரொம்ப அதிகமான இண்டெக்ஸ் இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கேயும் பார்க்க முடியும். செக்டார் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்து இப்போ கன்சூமர் செக்டாருக்கு 18.7, ஹெல்த் கேர் இதெல்லாம் இங்கே பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக முக்கியமான விஷயம், இப்போ இது வந்து நிஃப்டி 500. இப்போ நிஃப்டி 200ல் அதே மாதிரி தான் பார்த்துட்டு
உங்களுக்கு இங்கே இடிஎஃப்பும் இண்டெக்ஸ் ஃபண்டும் அதாவது ஃபண்டும் கொடுத்துருவாங்க. இடிஎஃப் அப்படின்னா லைக் கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி நீங்கள் இது எந்தெந்த ஏஎம்சிஸ் உங்களுக்கு கண்டு கொடுக்குறாங்க ஆதித்யா, HDFC, ஐசிசி, மோத்தில். இப்போ இதே மியூச்சுவல் ஃபண்டை நான் போட போகிறேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு மாதம் மாதம் எஸ்ஐபியில் நானே போய் வாங்கிட்டு போனேன் மாதம் மாதம் எஸ்ஐபி மாதிரி என் அக்கௌண்ட்டில் காசு போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்டிகுலர் இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டுருக்காங்க. அண்ட் இது 500லேயும் வந்து இடிஎஃப் மோத்தில் எல்லாம் சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்க. இப்போ என்ன பாயிண்ட்னா இந்த எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, யார் இதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இது இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் எல்லா ஃபண்டும் ஆப்வியஸாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம எதை பார்த்து போடலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்து நம்ம எந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறத முடிவு பண்ணி நம்ம போட்டலாம். அதாவது எந்த ஏஎம்சி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 எடுக்கும்போது இதெல்லாம் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்குது. இப்போ இடிஎஃபாக போடணும் அப்படின்னா இந்த 3 இடிஎஃப்பும் ஆல்மோஸ்ட் 0.3 வச்சுருக்காங்க. இதில் எதை வேணாலும் போடலாம். அண்ட் இதே மியூச்சுவல் ஃபண்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இதில் கொட்டாக் மஹேந்திரா வந்து கம்பேரிட்டிவாக 0.3% அதாவது வித் லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போயிருக்காங்க. நீங்கள் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். அண்ட் இதே நிஃப்டி 500 நீங்கள் எடுக்கும்பொழுது இதில் வந்து நிப்பான் இந்தியா வந்து 0.25% அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக முதல்ல லாஸ் வால் மட்டும்தான் இடிஎஃப் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு கிளியராக வந்து அதை நம்ம லைவாகவே காட்டியிருப்போம். என்னென்ன மாதிரி இண்டெக்ஸஸ் அந்த 2 இண்டெக்ஸில் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டாக வச்சுருக்காங்க, எது இடிஎஃபாக வச்சுருக்காங்க, எதில் நம்ம கிடச்சா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தா இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் சரி பொதுவாக எப்படி வந்து டாக்ஸேஷன்ஸ் பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிச்சுக்காங்க. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்டை ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம். அண்ட் அதுக்கு ஃப்ளாட்டாக உங்களுக்கு 20% உங்களுக்கு வந்து லாபத்தில் 20% உங்களுக்கு டாக்ஸாக போட்டுருவாங்க. இதே நீங்கள் வாங்கின ஃபண்டை ஒரு வருஷம் தாண்டி நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு 1.25 லட்சம் ரூபாய் அதாவது உங்களுக்கு வந்த லாபத்தில் ஃபஸ்ட்டு 1.25 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது, அது உங்களுக்கு சலுகையாக கொடுத்துருவாங்க. 1.25 லட்சத்தை தாண்டும் பட்சத்தில் அந்த வந்த லாபத்தை ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு வந்திருக்கு, 1.25 லட்ச ரூபா போக மீதி 25,000 இருக்குல்ல அந்த 25,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் 12.5% வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இப்படி தான் ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் டேக்ஸாக இதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓவரால் ஒரு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நிஃப்டி ஆல்ஃபா 50 நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எனக்கு லார்ஜ் அண்ட் மெட் மட்டும் போதும் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றவங்க வந்து இந்த நிஃப்டி 200 போயிடுங்க. இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ஒரு லாங் டேர்முக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி 500 செலக்ட் பண்ணுங்க. பிகாஸ் அதில் ஸ்மால் கேப்ஸ் கம்பெனிஸும் இருக்குல்ல அதில் இது நல்ல மொமெண்டம் கொடுக்குதோ அந்த கம்பெனிஸும் ஆப்வியஸாக அவங்க வந்து இண்டெக்ஸில் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அதனால நமக்கு அந்த பயமும் கிடையாது. அது ஒருவேளை அந்த மொமெண்டம் கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இண்டெக்ஸ் விட்டு வெளில போயிடும்போது நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் நம்ம இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது வந்து சேரும். மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.